அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 7 ஜென்ம பாவங்களை நீக்கும் தேய்பிறை பிரதோஷ சிவ மந்திர வழிபாடு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வழிபாட்டை 14/5/2026 அன்னைக்கு செய்யணும். வழிபாடை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நீங்கள் குடியிருக்க வீட்டில் உங்கள் குலதெய்வம் நிரந்தரமாக தங்க வேண்டுமா? குலதெய்வத்தின் அருள் வேண்டுமா? குலதெய்வ கோபம் நீங்க வேண்டுமா? இதோ செம்பினாலான குலதெய்வ பூரண கும்பம் வருகின்ற வைகாசி அமாவாசை 16/5/2026 எனது குருநாதரின் ஜெயந்தி நாளை முன்னிட்டு அதர்வன வேத முறைப்படி 108 சீடர்கள் வேத மந்திரம் ஓத அடியேன் கட்டித்தரப்போகின்றேன். இதற்கு நீங்கள் பெருசாக எந்த பூஜையும் பண்ண வேண்டாம். வாங்கி வீட்டில் வச்சுருந்தா போதும். பீரோவில் வைக்கலாம் அல்லது பூஜை அறையில் வைக்கலாம். உங்கள் குலதெய்வம் நிரந்தரமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும். இந்த பூரண கும்பம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு பூரண கும்பம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதோடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். நான் சொல்லும் இந்த தேய்பிறை பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டிய நாள் 14/5/2026 சித்திரை 31 வியாழக்கிழமை. பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை 6 மணிக்கு மேலே எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாடு செய்யலாம். இது ஒரு மந்திர வழிபாடு. என்ன செய்யணும்னா, நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி ஈசனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அதாவது ஈசனை மனசுக்குள்ளே தியானம் பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை 111 முறை சரியாக சொல்லணும். ஓம் நமோ ருத்ராய நமக, ஓம் நமோ ருத்ராய நமக, ஓம் நமோ ருத்ராய நமக அப்படின்னு 111 முறை முழு பக்தியோடு எவரொருவர் இந்த மந்திர வழிபாட்டை செய்கின்றாரோ நிச்சயம் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும். ஈசனுடைய பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்கும். முடிந்தால் இந்த வழிபாட்டை செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஈசன் ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் அமர்ந்தும் இந்த மந்திர வழிபாட்டை செய்யலாம். உங்கள் வீட்டில் ஈசனுடைய சிலை, பானலிங்கம், சாலிகிராம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்பாக அதற்கு மஞ்சள் தூள் அபிஷேகம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். இந்த அற்புதமான சித்திரை மாத கடைசி நாள் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு செய்து ஈசனிடம் சரணடையுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். இது போன்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆன்மீக தகவலை தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓர் தகவல், 2/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆவதை முன்னிட்டு மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை குரு பரிகார மகாஹோமம் நடத்தி பரிகார ரக்ஷை தரப்போகின்றோம். 1 வருடத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பை தரும் இந்த குரு ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.